இயேசு உயிரோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை யார் சொன்னது? கொஞ்சம் அந்த எக்கோ கம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை யார் சொல்றது? யார் சொன்னது? கவனிங்க. யோபு என்ன செய்தார்? இந்த வார்த்தையை சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில சொன்னது தெரியுமா? யோபு ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ரொம்ப ஆனந்த களிப்பா இருக்கும்போது சொன்ன வார்த்தை கிடையாது இது. யோபுக்கு இருந்த சொத்து சுகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. யோபுக்கு இருந்த பிள்ளைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். சவுண்ட் கொஞ்சம் சரிபொழியே. யோபுவினுடைய சரீரம் வியாதியால் பாதிக்கப்பட்டு தோள்கள் எலும்புகள் தெரியும்படி சரீரம் உருகுலைந்த நேரம், யோபுவின் மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி வேதனைப்படுத்தின ஒரு நேரம், தன் நம்பியிருந்த சகோதரர்கள் நண்பர்கள் யோபுவை நீ பாவம் செய்து விட்டாய் என்று குற்றப்படுத்தின நேரம், இந்த நேரத்துல தான் தனக்கு சாதகமே இல்லாம, அன்பு காட்ட யாரும் இல்லாம, அரவணைக்க யாரும் இல்லாம சோர்ந்து போய் போதந்த சாமியில வாழ்க்கைன்னு தான் யோபு யோசிச்சிருக்கிற நேரத்துல தான் சொல்ற ஒரு வார்த்தை, ஃபெய்த் வேர்ட், விசுவாச வார்த்தை. என்ன என் வாழ்க்கையில் நடக்கட்டும், ஆனா ஒண்ணு உண்மை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ். எந்த நிலையில சொல்றாரு? எவ்வளவு கஷ்டமான, நெருக்கமான, பரிதாபமான, வேதனையான, உபத்திரவம் நிறைந்த அந்த சூழ்நிலையில தான் அவர் சொல்றாரு, என் மீட்பர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில தான் கர்த்தருடைய பிள்ளைகள் சில வந்திருக்கிறீங்க. எதையோ எனக்கு யாருடைய அன்போ உனக்கு இல்லாம, சரீரத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு, ஏதோ ஒரு உபத்திரம், ஏதோ ஒரு மனக்கவலை. இந்த நேரத்தில் என்ன சொல்ல போறீங்க? இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நிச்சயமா உன் வாழ்க்கையை நான் அற்புதம் செய்வேன், நிச்சயமா உன் வாழ்க்கையை நான் மறுபடியும் தூக்கி நிறுத்த முடியும். ஆனா உனக்கு ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் நடுவில் யோபுவை போல விசுவாச வார்த்தைகளை நீ பேசுவாயானால், என் வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நீ பேசுவாயானால், பாதகமான சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக நான் முடிய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தையை பேசுங்கள். யோபுவை போல எந்த ஒரு பாதக சூழ்நிலையிலும் என் மீட்பர் உயிரோடு இருப்பதாலே எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் அவர் முடித்துக் கொடுப்பார், இழந்ததையெல்லாம் மறுபடியும் பெறுவேன் என்ற விசுவாசத்தோடு கூட பேசுங்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் சொல்லுகிறேன், அற்புதங்களை செய்து உங்களை அனுப்ப போகிறார். உங்களுக்கு ஒரு வழியை தேவன் காட்ட போகிறார். கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக மாறும்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி கர்த்தரை, பரலோகத்தில் இருக்கிற கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை நீர் வாழ வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு வழியை நீர் காட்ட போகிறதற்காக ஸ்தோத்திரம். காரணம், என்னுடைய மீட்பர் நீர் உயிரோட கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. யோபு சொல்ற அந்த வார்த்தை, என் மீட்பர் உயிரோட கூட இருக்கிறார். எப்பவும் நல்ல கவனிக்க. நம்ம ஏன் சில வேளையில ஆவிக்குரிய வாழ்க்கையில தோத்து போறோம் தெரியுமா? ஏன் சிலருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய மேன்மையான அனுபவங்கள் இல்ல, பிளெஸிங்ஸ் இல்ல? ஏன்னா எல்லாரும் சொல்ல முடியாது. சிலருடைய வாழ்க்கையில அப்படி காணப்படுது. ஏன்னா உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம்.
நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவங்க ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்னப்படுவார்கள் சொல்லப்படுது ரோமன்ல. அப்போ நம்ம தேவ ஆவியானவரால் நடத்தப்படுற கூட்டம். அப்படி இருக்கும்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை மகிமையாக, ஆசீர்வாதமாக, ஆசீர்வாதம்னா அந்த உலக பிரகாரம் ஆசீர்வாதம் மட்டும் நீங்க எடுத்துக்கூடாது, அதுவும் தான் நடக்குது. ஆனா அது மட்டும் கிடையாது. தீர்க்க தரிசனம் சொல்லணும், வரங்கள் கிரியை செய்யணும், உனக்குள்ளிருந்து தேவ அக்னி வெளிப்படணும், உனக்குள்ளிருந்து ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கொண்டு வருகிற பிள்ளையாக நீங்க மாறணும், தரிசனங்களை பார்க்கணும், இயேசுவும் கூட இருக்கிறத உணரணும், உனக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீராக ஆவியானவர் ஊற்றை நீங்கள் உணர்ந்தவர்களாக நீங்கள் இருக்கணும். 24 hours பரிசுத்த ஆவியானவருடைய பலன் சமூகம் உங்களுக்குள் இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அனுபவங்களுக்குள்ளாக விசுவாசிகள் எல்லாரும் வரணும். அதுதான் தேவ விருப்பம். ஏன் சிலரால் வர முடியவில்லை, ஏன் அந்த மாதிரியான காரியத்தை அந்த அனுபவத்துக்குள் வர முடியவில்லை என்றால் அதுக்கு ஒரு காரியம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. என்னென்றால் வார்த்தைகளை நாம் சரியாக பயன்படுத்துவதில்லை. வார்த்தைகளை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பலமாக கர்த்தருக்குள் கட்டி எழுப்பப்படும். ஆமென். யோபு 19:1 படியுங்கள். 1-2 வசனங்களை படியுங்கள். யோபு 19:1-2 வசனங்களை படியுங்கள். யோபு பிரதி உத்தரமாக, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தையினால் வார்த்தையினால் என்னை நொறுக்குவீர்கள். அது என்னங்க? அப்பளம் அப்படியே ஃபுல்லா கொண்டு வந்து வைப்பாங்க, ரொம்ப அழகா இருக்கும். பந்தியில சாப்பிடும் போது முழு அப்பளம் ஃபுல்லா வரும். நம்ம கையை வச்சு ஒரு நிமிஷத்தை என்ன பண்ணுவோம், அந்த அப்பளத்தை சொல்லுங்க அப்படி நொறுக்கிடும். அந்த மாதிரி யோபுவோட ஆத்துமா நல்ல கவனிக்க நொறுக்கப்பட்டுருச்சு. அப்பளம் நொறுக்கிற மாதிரி ஆத்மா நொறுங்கிடுச்சு. எதனால நொறுக்கப்பட்டது, யாரால் நொறுக்கப்பட்டது? ஃப்ரெண்ட்ஸுங்களால அப்பளம் போல யோபுவோட ஆத்மா நொறுங்கி போச்சு. அப்ப நண்பர்கள் மூலமா, நண்பர்கள் எதனால் நொறுக்குனாங்க? சமட்டி கொண்டு வந்து நொறுக்குனாங்களா? வார்த்தை. பைபிள் என்ன போட்டிருக்குது? 19:2 இந்த வார்த்தை என்ன நொறுக்குதுப்பா. அப்போ கர்த்தர் பிள்ளைகளே, வார்த்தையால கட்டி எழுப்ப முடியும், வார்த்தையால நொறுக்கி போட்ட முடியும். அன்பா அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், தயவுசெய்து சொல்றேன், வீட்டுல வார்த்தையை ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுங்க. உங்களுக்கு ஆசை இருக்குது உங்க ஃபேமிலிலாம் ரொம்ப நல்லா வரணும், ரொம்ப மகிமையா காணப்படணும், கர்த்தருக்கு பிரியமா வரணும். உண்மையா சொல்றேன், உங்க குடும்பம்லாம் ஒன்னில்லாம போன யாரும் நீங்க விரும்ப போறதே கிடையாது. ஆனா ஒன்னில்லாத போல சூழ்நிலை ஆயிட்டு இருக்குது. காரணம் கொஞ்சம் நீங்க நிதானிச்சு பாருங்க, எப்படி வீட்டுல பேசுறீங்க, நம்ம பேச்சு எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிக்கணும். கணவன் கிட்ட எப்படி இருக்குது, மனைவி கிட்ட எப்படி இருக்குது, பசங்க கிட்ட எப்படி இருக்குது, பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி பேசுறீங்க? வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், எந்த வீடு தெரியுமா மனமகிழ்ச்சியான வீடு? நான் சொல்றேன், 10 டிவி இருக்குது, 15 கார் இருக்குது, 10 பங்களா இருக்குது. உண்மையா சொல்றாங்க, உங்களுடைய சில வீட்டுல எல்லாம் கூட சமாதானம் நான் பார்த்துருக்கேன். ஆனா எந்த வீடு தெரியுமா சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்? வார்த்தைய தெளிவா நிதானமா கரெக்டா அழகா பேசுறாங்க பாத்தீங்களா, அந்த வீடு சமாதானமா இருக்கும், அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். அது உண்மை. ஒரு வீட்டுக்காரர் வார்த்தை அழகா பேசுறாங்க, அந்த வீட்டு நல்லா இருக்கும். ஒரு மனைவி அழகா வீட்டுல பேசுறாங்க, அழகா இருக்கும். பிள்ளைங்க வார்த்தை அழகா பேசுறாங்க. அதனாலதான் என் பிள்ளைங்கலாம் சில வேலை சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு பிரதரை ஏதோ ஒரு இதுல வாங்கன்னு சொல்றது போது வாடான்னு சொல்லிச்சு. சின்ன குழந்தை, ஒரு 4 வயசு இருக்கும். நம்ம என்ன செய்வது, வாடா போடான்னு சொன்னா இப்போ அப்பா அம்மா என்ன பண்றாங்க, நிறைய பேர் சொல்லியே கொடுக்குறாங்க, வாடா சொல்லு வாடா சொல்லு அப்படி.
ஆனா நாங்க என்ன பண்ண தெரியுமா? சொல்லி கொடுக்கல, வாயில அடிச்சு வளர்ப்போம். அப்படி சொல்லக்கூடாது, வாங்கன்னு சொல்லு, வாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடு. இன்னைக்கு எங்க பிள்ளைங்க வாயில நீங்க பார்க்கலாம், யாரையும் வாட கூட சொல்ல முடியாது. இன்னைக்கும் அப்பானா வாங்கப்பா தான், என்னதான் இருந்தாலும் வாங்கம்மா தான், என்னங்கம்மா இப்படிதான். நான் சொல்றது புரியுதா? பெரியவங்க யாரா இருந்தாலும் சரி வாங்க தான். யாரையும் வாடா போடா அந்த மாதிரி மரியாதை இல்லாத பார்த்துக்கிற காரணம் என்னன்னா, நான் புரிந்து கொண்ட ஆவிக்குரிய ஒரு உண்மையான சத்தியம், வார்த்தையில தான் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். பணத்துல இல்லைங்க, பணத்துல இல்லை. பணம் பூஞ்சி போய் கிடக்கலாம், ஆனா வீட்டுல சமாதானம் இல்லாம இருக்கும். ஆனா வார்த்தையை சரியா யூஸ் பண்ணி பாருங்க, பணமும் வரும், குடும்பமும் நல்லா இருக்கும். நம்மள ஆட்டோட பிள்ளைங்க வீட்டுல நல்லா அழகா பேசணும், தெளிவா பேசணும். யார் மனசும் கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது, யாருடைய உள்ளமும் உடையிற மாதிரி நம்ம பேசக்கூடாது. அதான் ஒரு போதகர் ஒரு நிச்சயதார்த்தத்தில் அழகா சொன்னார். அவரு டிவி பார்க்கறாரு என்னன்னு தெரியல, ஆனா கொஞ்சம் காமெடியா இருந்து டிவில பார்க்க கூடாது. நம்ம அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. டிவி பாருங்க, ஆனா என்ன பண்ணக்கூடாது, வீட்டை டக்குன்னு வருதா பாருங்க. டிவி என்ன பண்ணக்கூடாது, உலக காரியமான சினிமா பார்க்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சீரியல் பார்த்து இருக்க கூடாது. இதெல்லாம் நம்ம அபிஷேகத்தை என்ன செஞ்சிடும், எடுத்துரும். ஆமாம், எடுத்துரும். ஓகே, அவர் அந்த தப்ப ஒன்றும் இல்லை. அந்த காலத்துல சொல்றாரு, அந்த காலத்துல எல்லாம் படத்துல என்ன பண்ணுவாங்களாம், நாதான்னு கூப்பிடுவாங்களாம். வீட்டுக்காரர் எப்படி கூப்பிட்டாங்களா, நாதா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அத்தான் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவர் சொன்ன, இப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் மனைவி என்ன ஏங்க அப்படிதான் கூப்பிடுறாங்க. ஆனா இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜெனரேஷன் எப்படி கூப்பிடுறாங்கன்னா, வாடா, என்னடா, அப்படிதான் என்ன பண்றாங்களா கூப்பிடுறாங்க. எங்க நான் உண்மையா சொல்றேன், ரொம்ப என்னவாயிடுச்சு உலகம். ஒரு புருஷன்ற ஒரு மரியாதையெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, பயங்கரமா போயிட்டு இருக்கிற அந்த காலம். நான் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் யாரும் தான் போயிட்டு இருக்கு. அதனால உலகம் கூப்பிடுற மாதிரி என்ன பண்ணக்கூடாது. உங்க வீட்டுக்காரர் நீங்க வார்த்தை என்ன பண்ணக்கூடாது. இப்ப இருக்க ஜெனரேஷன்ல கல்யாண ஸ்டேஜ்ல இருக்கிற பிள்ளைங்களும் கவனிங்க, என்ன பண்ணக்கூடாது. அது உலகம் கூப்பிட்டு இருக்கும். இப்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு, அது ட்ரெண்ட் அப்படிதான் கூப்பிட்டாங்க மாதிரி ஆயிடுச்சு, ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனா நமக்கு ட்ரெண்ட் எல்லாம் வேணாம், நமக்கு பைபிள் இருக்கிற வழிமுறைப்படி போடும். சாரா எப்படி கூப்பிட்டாலும் வீட்டுக்காரர், சாரா எப்படி கூப்பிட்டாலும் ஆண்டவர் வீட்டுக்காரர் நாதான் கூப்பிட்டாலும். அப்போ சித்ரா சிஸ்டர் எங்க இருக்கிறீங்க, நாதான் கூப்பிடுங்க, சரியா? எப்படி கூப்பிட்டா சாரா, ஆண்டவனே. எப்பாடி என்ன ஒரு இடம் பார்த்தீங்களா? ஆமென். கடவுளை நம்ம ஆண்டவரேன்னு சொல்றோம், ஆனா கட்டின கணவன் என்ன செய்யறான் சாராளு, ஆண்டவனே அப்படின்னா நான் அவ்வளோ மரியாதை கொடுத்து அந்த ஸ்டேஜில் வச்சிருந்தாங்க புருஷர்கள் எல்லாம். பெண்களையும் அந்த அளவுக்கு புருஷர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, மதிச்சு இருந்தாங்க. அப்புறம் நம்மளோட லைஃப்ல நல்ல மதிப்பு மரியாதை அந்த அளவுக்கு இருக்குது. ஆனா இப்போ எல்லாம் கொலாப்ஸா போயிருக்குது. காரணம் என்னன்னா, வேர்ட்ஸுங்களை வார்த்தைகளை சரியாக இன்னைக்கு பயன்படுத்துவது இல்லை. அப்படி சில யூத்துங்களெல்லாம் பாருங்க, ஏதாவது பெஜாரா இருக்குதுன்றாங்க. என்னவா இருக்குதான், ஏன் நம்ம சேர்த்துல இருந்தே ஒரு டூருக்கு கூட்டு போறோம், அங்க காட்டுறாங்க. மூணாவது பார்த்தவங்க என்ன பண்றாரு, நம்ம தான் சொல்றாரு பெஜாரா இருக்கு. நான் மூணாவது பார்த்து நிறுத்திட்டேன், அவனை பார்த்து வாடாங்க என்னவா இருக்குது, பெஜாரா இருக்கு. இந்த வார்த்தையை அப்படியே மாத்தணும். இனிமே என்ன பண்ணக்கூடாது, இந்த பெஜாரு கிஜார்லாம் வேணாம். ஆமென். இந்த மாதிரி லோக்கலா என்ன செய்யக்கூடாது, கர்த்தர் பிள்ளைங்க பேசக்கூடாது. நம்ம வார்த்தைகள்லாம் அழகா இருக்கணும். ஒரே ஒரு ஆமென், ரெண்டு ஆமென் எங்க பரிதாமா சொல்றீங்க, எல்லாரும் சொல்லுங்க ஆமென். வார்த்தைகள் ஸ்வீட்டா இருக்கணும், அழகா இருக்கணும், டீசெண்டா இருக்கணும். அல்லேலூயா. ஸ்கூல்ல படிக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல், எந்த ஸ்கூல், எந்த ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, பசங்க படிச்சாலும் நாம கர்த்தருக்கு பயந்து கரெக்டா தெளிவா எந்த வார்த்தையோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணி என்ன செய்யணும், பேசணும். அப்பா அம்மாங்கெல்லாம் பசங்க முன்னாடி வார்த்தை எப்படி பேசணும், அழகா பேசணும். அந்த வார்த்தை டீசெண்டா இருக்கணும், தெளிவா இருக்கணும்.
சரிங்களா? அப்பதான் பிள்ளைங்க என்ன செய்யும், அந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அவங்க வெளியிடங்கள்ல நல்லா பேசுவாங்க. இல்லைன்னா நம்ம பேசுற வார்த்தையே தான் அவங்களும் பேசுவாங்க. அதனால வார்த்தையோட தன்மை என்ன தெரியுமா, நொறுக்கிடும். அதே சமயம் வார்த்தையோட தன்மை என்ன தெரியுமா, கட்டி எழுப்பும். ரெண்டுமே உங்ககிட்ட தான் இருக்கு. வேதத்துல பார்க்கிறோம், நீதிமொழிகள்ல மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சாவும் வாழ்க்கையும் வாழ்வும் எதுல அதிகாரத்தில் இருக்குது, நாவின் அதிகாரத்தில் இருக்குது. எதுல நீங்க பிரியப்படுறீங்களோ அதன்படி உங்க வாழ்க்கை அமையும் பைபிள்ல போட்டு. அப்போ உங்க வார்த்தையை என்ன பண்ணணும்னா ஸ்வீட்டா பேச கத்துக்கணும். அல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தை அந்த மாதிரி இஷ்டத்துக்கும் பேசுறதும் எதையோ பேசுறதும் அது நமக்கு செட் ஆகாது. ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி வராது. ஆவிக்குரிய வாழ்க்கைனா ஒரு நிதானம். இயேசு ஒரு வார்த்தையாச்சும் நீ பைபிள நம்ம அப்படியே உயிருக்கு உயிர சத்தியமா நம்ம இதை நம்புறோம். சத்தியம் இதுதான். ஆனா ஏன் இதை சத்தியம் நம்புறோம்? இயேசு ஒரு வார்த்தை கூட ஒரு அசால்ட்டா பேசவே இல்லை. இயேசு ஒரு வார்த்தை கூட பொய்யா பேசல. இயேசு ஒரு வார்த்தை கூட ஒரு டபுள் மீனிங்ல பேசல. இயேசு பேசின ஒரு வார்த்தை கூட அசுத்தமான வார்த்தை இல்லை. எல்லாமே பயங்கரமான மெஜாரிட்டி உள்ள ஒரு வார்த்தை, எல்லாமே சுத்த பொன்னான வார்த்தை. அதனால்தான் இன்னைக்கு அந்த வேதம் உலகம் முழுவதும் அச்சடிக்கப்பட்டு போய்கொண்டு இருக்கிறது. அநேக ஆத்துமாக்களை உயிர்ப்பித்துக் கொண்டு இருக்கிறது. அநேகரை பாவத்தில் இருந்து நீதிக்கு வாழ்கிறதற்கு இந்த இயேசுவின் வார்த்தை தான் அநேகரை உயிர்ப்பித்துக் கொண்டு இருக்கிறது. அப்ப திரும்ப அவங்களுக்கு உங்க வார்த்தையை நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா பெரிய பெரிய காரியங்களை நீங்க பார்க்கலாம், சமாதானத்தை பார்க்கலாம், சந்தோஷத்தை பார்க்கலாம், ஆண்டவருக்குள்ள நிம்மதியை நீங்க பார்க்கலாம். வார்த்தைகள் மிக முக்கியம். யோபு சொல்றார், ஆத்துமாவை என்ன செஞ்சிட்டீங்க, உங்க வார்த்தையால் அப்படி நொறுக்கிட்டீங்க அப்படின்ற ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி நொறுக்கப்பட்டதான அந்த வார்த்தையால் நொறுக்கப்பட்ட அந்த யோபு தான் நல்ல கவனிங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கு. சரி, வேலையில அதையும் மீறி உங்க மனசை யாரும் நொறுக்கிட்டாங்க வார்த்தையால, சரியா? அந்த நேரத்துல சோர்ந்துறாரு. அந்த நேரத்துல நீங்க பேச வேண்டிய வார்த்தை எது தெரியுமா? நீங்க 1000 பேசுங்க, மீட்பர் உயிரோடு கூட இருக்கு. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, சத்தமா சொல்லுவோமா? தேவ வார்த்தையை விசுவாசத்தோடு கூட பேச நீங்க கத்துக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுது. சரி, அப்போ சாதகமே கிடையாது, ஒரு விதமான நன்மையும் வரல, ஒண்ணுமே கிடையாது, பரிதாப நிலைமை. அந்த நேரத்துல விசுவாசமான வார்த்தையை இயேசுவை முன்னிட்டு அவர் பேசுறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார்னு சொல்லிட்டு. அப்படி பேசுறதால ஏதாச்சும் அற்புதம் யோபுக்கு நடந்துச்சா? ஏதாச்சும் அதிசயம் நடந்துதா? நடந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நடந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தது? வாசிங்க, யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. அவனுக்கு 7 குமாரரும். கவனிங்க, யோபுக்கு எத்தனை குமாரர்கள்? அதுக்கு 1ஆம் வசனம் படிங்க. ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் ஆகிய இருந்தான். 2ஆம் வசனம் கவனிங்க. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். நல்ல கவனிங்கம்மா. அவனுக்கு எத்தனை ஆடு? எத்தனை ஆடு? 7000 ஆடு. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு 7000 ஆடு எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய ஆள் இல்ல? கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய இடம் இருந்தோம் அவனுக்கு. 7000 ஆட்டை மேய்க்கணும்ல. 7000 ஆடு உள்ள ஒரு பெரிய பணக்காரன் தான் யோபு. அடுத்தது ஒட்டகம், 3000 ஒட்டகம். யோசிச்சு பாருங்க, இந்த ஒட்டகத்தை நிக்க வைக்கிறதுக்கு ஆள் வேணும், அந்த ஒட்டகம் நிக்க வைக்கிறதுக்கு இடம் வேணும், அந்த ஒட்டகத்தை மேய்க்கிறதுக்கு 3000 பணிவிடக்காரங்க தேவை. ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு ஆளாச்சும் தேவையில்ல. அப்போ 3000 ஒட்டகம், 3000 ஒட்டகத்தை என்ன செய்யணும்? மேய்க்கணும். அதுக்கு இடம் இருந்திருக்கும், ஆளுக்கு 3000 பேர் இருந்திருப்பாங்க. அடுத்தது 500 ஏர்மாடு, 500 கழுதை மாகிய மிருக ஜீவன்கள் விருந்தனம் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் அந்த மனுஷர்கள் கிழக்கத்து புத்திர எல்லாரையும் பெரியவனா இருந்தான். அப்ப யோபு ஒரு பெரிய பணக்காரன் தான், பெரிய கோட்டீஸ்வரர் தான்.
நல்ல கவனிங்க, இவ்வளவுத்தையும் வச்சு அனுபவிச்சுட்டு இருக்கிறார், நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறார், நல்ல சுகமா தான் இருக்கிறார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு சுகமா இருக்கிறார். ஆனா இந்த யோபுவுக்கு ஒரு நாள் திடீர் என்று என்ன செய்யுது, ஒரு பெரிய ஆவிக்குரிய சோதனை வரும். பிசாசு இந்த யோபுவை எப்படியாவது அந்த உத்தமத்திலிருந்து அவனை அழித்து விடணும், அந்த உத்தமத்திலிருந்து அவனை எப்படியாவது வழிதப்ப விடணும், கர்த்தர் மேல அவன் நம்பிக்கையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் வாழ்க்கையில 7000 ஆட்டையும் அடிச்சு தூக்கிட்டான், பிள்ளைகளை அடிச்சு தூக்கிட்டான், ஒட்டகங்களை அடிச்சு தூக்கிட்டான், ஏர்மாடை அடிச்சு தூக்கிட்டான். அதுக்கு பிறகு என்ன ஆச்சுங்கன்னா, அதை போடு ஏழை போடு தூக்கிட்டான். அடுத்தது மிருக ஜீவன்கள் எல்லாரும். அடுத்தது 2ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல சரீரத்தை கை வைக்கிறான், எல்லாத்தையும் எடுத்துட்டான். யோபு என்ன சொல்றாரு, உத்தமமா இருக்கிறாரு, உத்தமமா இருக்கிறார். அந்த உத்தமமா இருக்கிற நேரத்தை என்ன பேசுறாரு, கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறை சொல்லல கர்த்தரை பத்தி, கர்த்தரை குறித்து ஒரு குறை சொல்ற வார்த்தை, ஒரு வருத்தப்பட்டு ஆண்டவரை திட்டுற வார்த்தை ஒண்ணுமே சொல்லல யோபு. சில வேளையில சில கர்த்தருடைய பிள்ளைகள் தோல்வி அடைவதற்கு காரணம் என்ன, கஷ்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது உடனே சொல்லிடுறாங்க, இயேசுநாதருக்கு கூட கண்ணு இல்ல பாஸ்டர் அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தையை தேவன் உனக்கு கிரியை செய்ய முடியாதபடி தடுத்து விடுகிறது. சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக வழி திறக்கப்படுகிறது. வார்த்தை ரொம்ப கவனம், பேசக்கூடாது. அந்த மாதிரி நிலைமையில தான் பாருங்க யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்துலதான் யோபு சொல்றார், என்ன சொல்றார், என் மீட்பர் உயிரோட கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டத்தின் நடுவுலங்க இவ்வளவு இழந்து போயிட்டாருங்க. ஆனா இவ்வளவு இழந்த பிறகு மனுஷன் பாருங்க மனந்தளவுல என்ன சொல்ற, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஆனா என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார், என்ன அவர் நடத்துவார். ஒரு நம்பிக்கையில அவர் பேசல. அப்போ இந்த நம்பிக்கையில பேசும்போது யோபுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தாரா, செய்தாரா இல்லையா, செய்தார். யோபு 42ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று கண்ணீரின் பாதையிலே, வேதனையின் பாதையிலே இந்த வார்த்தையை, அவர் விசுவாச வார்த்தையை சொல்லும் போது கர்த்தர் அந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். யோபுவினுடைய நண்பர்கள் கர்த்தர் சொல்றாரு, அவங்க நிதானமா என்ன செய்யல, பேசல. அவன் பேச்சை எவ்வளவு அளவுல கவனிக்கிறார் பாருங்க ஆண்டவர். ஆவிக்குரியவர்களே, மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க உலகத்தார் பேசுவது போல பேசக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தின் அடிப்படையிலே தேவன் என்ன பேச சொல்லுகிறாரோ, விசுவாச வார்த்தைகளை வேதத்தின் அடிப்படையிலே தேவன் சொன்னபடி நீங்க பேச கத்துக்கணும். யோபு இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்துட்டு, பாதகமான சூழ்நிலை, கடவுளை உனக்கு கண்ணு இருக்குதா, உனக்கு இவ்வளவு செஞ்சனே அவ்வளவு செஞ்சனே, இவ்வளவு காரியத்தை பண்ண, நீதியா தானே வாழ்ந்தேன், நியாயமா தானே வாழ்ந்தேன், என்ன இப்படி அநியாயமா என் நோயிலையும் இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டு நீலா ஒரு கடவுளா பேசி இருக்க முடியும். ஆனா யோபு பேசவில்லை, பேசவில்லை. கர்த்தரை நேசித்தார். இரண்டாவது, கர்த்தர் எது செய்தாலும் கர்த்தருக்கு மகிமை வரட்டும், வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தார். அதான் வாயில வார்த்தை அழகா வந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவரை நீங்க நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபைக்கு வருகிற நீங்கள் எதற்காக தேவனை ஆராதிக்கிறீங்க, எதற்காக ஆண்டவர் சமூகத்துக்கு வரீங்க? முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா, நான் இயேசுவை நேசிக்கிறேன், அதனால தான் நான் ஆலயத்துக்கு வருகிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன். வேற எந்த ஒரு காரணமும் இரண்டாவது தான். முதல்ல ஏன் நீங்க வரீங்க, அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும். என்ன உங்க வாழ்க்கையில் நடந்தாலும் ஆண்டவரை நீங்க நேசிக்கிறதால ஒரு நாளும் கர்த்தரை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, மறுதளிக்க மாட்டீங்க. ஏன்னா நேசத்துக்கு வல்லம் இருக்குது, நேசத்துக்கு என்ன இருக்குது, பவர் இருக்குது, விட்டு கொடுக்கவே கொடுக்கல. ஆமென். யோபு உண்மையா சொல்றேன், கர்த்தரை நேசிச்சார், இயேசுவை நேசி. அந்த நாட்கள்ல சிலுவையில கூட இயேசு உயிரை கொடுத்த யோபு பார்க்கல. ஆமென். அந்த நாட்கள் இயேசு பிறக்கவும் இல்லை. ஆனா நமக்கு என்ன பாக்கியம் தெரியுமா, இயேசு நம்முடைய பாவத்துக்காக
சிலுவையிலே மரித்து வேதனைப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காக பாதாளத்துக்கு போய் திறவுகோலை வாங்கி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தவராய் இயேசு அந்த காரியத்தை செய்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிற நாம விசுவாசித்து நடந்ததை விசுவாசித்து நமக்காக அவ்வளவு செய்தார். அப்ப யோபு விட நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை எவ்வளவோ நேசிக்கணும். ஆண்டவருடைய நேசம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் போது, இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணும் போதுதான் என்ன பிரச்சனை வந்தாலும் யோபு கூட சொல்லிங்க, எனக்கு 1000 வரட்டும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் சூழ்நிலைகள் மாற்றுவார், என் பிரச்சனைகளை மாற்றுவார் என்று யோபுவை போல நீங்க சொல்ல முடியும். ஒரு வார்த்தை கூட தவறா பேசல யோபு. அப்படி பேசுற போது என்ன நடந்தது தெரியுமா? வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். வார்த்தையிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியும். சரியான வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு வேளை நான் உங்களுக்கு காட்டுறேன். யோபுவின் புஸ்தகத்தை எடுத்துங்க. அதே 19 அதே 42ஆம் அதிகாரம் தான். அது ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த வார்த்தை. யோபுவின் புஸ்தகம் 42 தான். 8ஆம் வசனம் படிக்கிறேன், கவனிங்க. 42:8 நானே படிக்கிறேன். ஆதலால் நீங்கள் 7ல இருந்து படிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தோமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து, பைபிள் பாத்தீங்களா என்ன போட்டிருக்குது? நிதானமாய். அப்ப நம்ம பேசுறது பாக்குறாருல, அந்த ஒரு நிதானமா பேசுறோமா, படபடப்புல பேசுறோமா, ஆதங்கத்துல பேசுறோமா, அவிசுவாசமா பேசுறோமா? இல்ல இப்படி கேட்கறா பாருங்க, சொல்ற பாருங்க, நிதானமா நீங்க என்னை பத்தி என்ன பண்ணல பேசல. பேசுறது ரொம்ப கவனமா இருக்கணும். நிதானமா பேச கத்துக்கணும். யோபு நிதானமா பேசினாராம். ஆமென். அப்போ நிதானமாய் பேசின யோபுவுக்கு பிளஸிங்ஸ். நிதானமா பேசாத ஆட்களுக்கு கர்த்தர் சொல்றார், அவன் மேல எனக்கு கோபம் பூந்துட்டு, அப்ப ஆசீர்வாதம் இல்லை. அதனால யோபு என்ன பண்றார்? தன்னுடைய நண்பர்கள் நிதானம் இல்லாம பேசுறதான தேவன் அவங்களை அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நண்பர்களுக்காக பலியிடுறார் யோபு. பரிந்து பேசுறார் யோபு. அப்படி பரிந்து பேசும்போதுதான் கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்து என்ன நண்பர்கள் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது 10ஆம் வசனம், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நண்பர்களுக்காக, நிதானமா பேசாத நண்பர்களுக்காக யோபு என்ன செய்யறார்? கர்த்தர்கிட்ட வேண்டுதல் செய்யறார். அவ பேச்சு ரொம்ப முக்கியம் பாருங்க. நிதானமா பேசணுமா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வாய் இருக்குது என்ன பண்ணக்கூடாது, இஷ்டத்துக்கும் கத்திருப்போம். அதான் சொல்றேன், ஆவிக்குரியவன் நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. வேர்ட் ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதமும் சாபமும் வாயில தான் இருக்குது. அது சரியான விதத்தில் நம்ம பேசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்போ ஆண்டவர் இப்படி யோபு இப்படி நிதானமா பேசினார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அது கஷ்டமான நேரத்திலையும் பேசுறார். அப்படி பேசும்போது அங்க நல்லா கவனிங்க. யோபுக்கு இருந்த எல்லாவற்றையும் பாருங்க. நல்லத்தனையா கர்த்தர் அவனுக்கு 11 போடுமா. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரி முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டில் அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் மேல் வரப்பண்ண சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி ஒவ்வொருவர் தங்க காசையும் ஒவ்வொருவர் ஒரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையில் பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். நல்ல கவனிங்க. 7000 முன்னிலைமையில என்ன இருந்துச்சு அவனுக்கு? 7000 ஆடு. இப்ப எத்தனை ஆடு? எவ்வளவு அழகா இருக்கு பைபிள். நான் யோசிப்பேன், 7000ன்றது ஒரு ரவுண்டா ஒரு 5000 போட்டுக்க வேண்டியதானே பைபிள்ல. ஆனா 7னா 7 தான். 7னா 7 தான். நம்ம கூட என்ன பண்ணுவோம், ஒரு 7 பேர் வராங்கன்னா ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க, அப்படி போட்டுருவோம். ஆனா பைபிளை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. 7னா 7 தான். 7000 ஆடு. அப்ப டபுளா கூப்பிட்டா எவ்வளவு வருது? 7 7 14 14,000 ஆடு கர்த்தர் கொடுத்துட்டாரு.
நிதானமா பேசின யோபுக்கு. ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு கஷ்டம் நத்திலும் விசுவாசமா பேசின யோபுக்கு 3000 ஒட்டகம். இங்க எவ்வளவு ஒட்டகம் பார்க்கிறோம்? 6000 ஒட்டகம். 500 ஏர்மாடு. இங்க எத்தனை ஏர்மாடை பார்க்கிறோம்? 1000 ஏர்மாடு. 500 கழுதை. இங்க எத்தனை பார்க்கிறோம்? 1000 கழுதை. தெரியுதுங்களா? அப்போ நிதானமா பேசின யோபு, விசுவாசத்தோடு கர்த்தரை மட்டுப்படுத்தாமல் பேசின யோபுவுக்கு வார்த்தையின் நிமித்தம் கர்த்தர் பிளஸிங் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்து நம்முடைய பாதகமான சூழ்நிலைகளை, சாதகமான வார்த்தைகளை பேசி ஆசீர்வாதத்தை சுதந்தரியுங்கள். இயேசு எங்கேயோ செத்து போயிட்டார், அவர் இல்லாத தெய்வம் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை பேசி, சூழ்நிலைகள் கேட்டது போல ஆமென் வார்த்தைகளை பேசி, நிதானம் இல்லாமல் பேசி ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. என்னைக்கும் நம்ம இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். நம்ம கூட மறைஞ்சிருவோம், ஆனா நம்ம தெய்வம் ஒரு நாள் அவருக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு ஒரு நாளும் மரணம் இல்லை. அவர் உயிரோடு இருக்கிற தேவன். மரணம் இல்லை. சூழ்நிலைகளை பார்த்து பயந்துடக்கூடாது. நீங்க கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் விசுவாசத்தோட கூட பேசணும். புராட்டஸ்டன்ட் பெரிய ஒரு காரியத்தை செய்தார் மார்ட்டின் லூத்தர். ரோமன் கேத்தலிக்ல ரொம்ப தவறான காரியங்களை செய்தார். மரியாள் தான் சொல்லி சிலை வணக்கத்தை உள்ள கொண்டு வந்தாங்க. ஆரம்ப ரோமன் கேத்தலிக் ரொம்ப நல்லவங்க. நல்ல கவனிங்க. புனிதர் அகஸ்டீன் இவங்கெல்லாம் இருக்கும் போதெல்லாம் சிலை வழிபாடு கிடையாது. அவங்கெல்லாம் இயேசுவுக்காக எரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. எந்த சிலை வழிபாடு கிடையாது, மரியாள் வழிபாடு கிடையாது. மரியாள் எது தெரியுமா? பாபிலோனின் ஒரு தேவதையினுடைய பேர் தான் அந்த மரியாள் என்ற அந்த பேர். ஆக்சுவலா அது அப்படியே உருமாற்றப்பட்டு பட்டு பட்டு மேற்கு வந்துடுச்சு. அது வேற பேர். அதெல்லாம் பெரிய ஹிஸ்டரி பைபிள் காலேஜில் படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த ரோமன் கேத்தலிக்ல என்ன செய்வாங்கன்னா, பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு கவனிங்க, ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும். யார் கையில? ஃபாதர் கையில ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் பாவம் மன்னிக்கப்படுறது. அந்த மாதிரி அதை வாங்கி ஒரு பில் ரசீது கொடுப்பாங்க. என் பாவம் ஃபாதர் உடனே, ஆண்டவரே என் பாவம் மன்னிக்கப்பட்டதற்காய் உமக்கு நன்றி அனுப்பிச்சிருவேன். மறுபடியும் என்ன பண்ணலாம்? பாவம் பண்ணலாம். பாவம் பண்ணிட்டு அந்த ரிசல்ட் மட்டும் நீ கொடுத்து மனசாட்சி படி அதை நீ அறிக்கையிட்டு ஃபாதர் கிடைக்கிட்டு அந்த பணம் கட்டிட்டா போதும். பாவத்தை என்ன செஞ்சிட? கடவுள் மன்னிச்சுட்ட. தவறான கொள்கை இருந்தது. நிறைய விஷயம் அப்படி நடந்தது ரோமன் கேத்தலிக்ல. பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு நீ வருத்தி கொள்ளணும். ஒண்ணு உடலை வருத்தணும். அது என்ன செய்யணும்? முழங்காலிலேயே நின்று நீ போப்ப வந்து பார்க்கணும். குட்டிலேயே தான் வரணும். யாரும் பார்க்கறது? போப்ப பார்க்கறது ரோட்ல. இப்படிலாம் ஜனங்க அந்த பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு காரியத்தை செஞ்சாங்க. இந்த கால சூழ்நிலை தான் மார்ட்டின் லூத்தர் என்ற கர்த்தர் எழுப்பி என்ன செய்தார்னா, வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். பைபிள் யாருக்கையும் கொடுக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற மாதிரி பைபிள் கொடுக்குற மாதிரி ஆரம்ப ரோமன் கேத்தலிக் தான். அந்த ஆரம்ப ரோமன் கேத்தலிக்ல சிலை வழிபாடே கிடையாது. நல்ல நல்ல தேவ மனிதர்கள் தான். நாள் போக போக கான்ஸ்டன்ட் நோபலுக்கு அப்புறம் போர்ல அவன் ஜெயிச்ச உடனே அந்த இஷ்டத்துக்கு சலுகைங்க அது இது விட்டதுல அப்படியே உருவ வழிபாடு உள்ள விட்டுச்சு. அந்த மாதிரி காலகட்டத்துல தான் பயங்கரமான தவறுகள் எல்லாம் செஞ்சுட்டாங்க. அப்போ மார்ட்டின் லூத்தரை கர்த்தர் எழுப்பினார். எழுப்பி பைபிள் தெரியாம போய் படிப்பாராம். ஆறு கையில பைபிள் கொடுக்க மாட்டாங்க. குட்டி ஃபாதரா இருந்தாலும் பைபிள் கொடுக்க மாட்டாங்க. அந்த நாட்கள் எல்லாம் மூத்த மனிதனா இருக்கிறார் பத்தி பெரிய அவர் தான் பாவம் பண்ணி, அவர் தான் பைபிள். இவர் என்ன பண்ணுவாருன்னா,
அந்த இடத்த பிரசங்க இடத்தை கிளீன் பண்றதுக்கு இந்த ஃபாதர் படிக்கும் கிளீன் பண்ணும்போது பைபிளை நைஸா போட்டு படிப்பார். புதிய பாட்டு படிச்சுட்டு இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்குமா, இயேசுவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்குமா. அப்போ நாங்கள் பாவம் மன்னிப்பு பெறதெல்லாம் முட்டி நாங்களா ரத்தம் சிந்தி போய் ஃபாதர் கிட்ட பாவம் மன்னிப்பு வாங்கிருந்தேன், இதெல்லாம் எப்படி அப்படின்னு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுவாராம், படிக்கும்போது வசனங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணி 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 எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாரு. எழுதி வச்சுட்டு ஒரு இடத்துல போய் சர்ச்சு ஃபுல்லா பெரிய பெரிய அட்டையில எழுதிட்டாரு, உன் பாவம் மன்னிக்கப்படனா விசுவாசத்தினாலதான் நீதிமான் நீ பிழைக்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். எந்த ஒரு மரியாள் வணக்கமோ சிலை வழிபாடுகளோ பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகளோ எதுவுமே உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறதுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி எல்லா இடத்திலும் வசனத்தை எழுதி வச்சிட்டார் மார்ட்டின் லூத்தர். கவனிங்க, பெரிய அரசாங்கம் மார்ட்டின் லூத்தர் எழுதி வச்சிட்டார். இப்ப எழுதி வச்ச பிறகு மார்ட்டின் லூத்தருக்கு என்ன ஆயிடுச்சு, மரண பயம் வந்துடுச்சு. போக்கு ஒரு நிமிஷத்துல அவன் தலையை வெட்ட வேண்டும் அவ்வளவுதான். ஏன்னா ரோம் அவ்வளவு பெரிய இடம். இப்ப என்ன செய்யுதுன்னா மார்ட்டின் லூத்தரை தேடுறாங்க சாவடி அவனை. ஏன்னா பெரிய புரட்சி ஆயிடுச்சு. அப்ப ஜனங்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வேதம் கொடுங்கன்றாங்க. அப்போ வேதத்தை நாங்க இவ்வளவு நாள வேற என்ன நினைச்சிருக்கிறோம், ஆனா நீங்களும் என்ன பண்றீங்க, உங்களுடைய காரியத்துக்காக பாவ மன்னிப்பு சீட்டு வாங்குறீங்க, சிலை வழிபாடு கொண்டு வரீங்க. ரத்தம் இயேசுவோட ரத்தம் தானே, விசுவாசத்தால தானே நீதிமான் பிழப்பான். அப்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம நீங்க என்னென்னலாம் சொல்லி இருக்கிறீங்களே சொல்லி வேதம் எங்களுக்கு காட்டுங்கன்றாங்க. புரட்சி வெடிக்குது, பயங்கரமான புரட்சி வெடிக்க ஆரம்பிக்குது. அப்ப மார்ட்டின் லூத்தரை வெட்டுறதுக்கு தேடுறாங்க. நல்ல கவனிங்க, வெட்டுறது யார் தேடுறது, ரோம்ல இருக்கிற பெரிய பரிசுத்தவான் என்று சொல்லப்படுகிற அவன் போப்புங்க தேடுறாங்க. மார்ட்டின் லூத்தர் சரித்திரம் வெட்ட தேடுறாங்க. அவர் அங்க இங்கேயும் மறைஞ்சு ஓடி கடைசியா தன்னுடைய வீட்டுக்குள்ள அவர் நுழைஞ்சி பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். மார்ட்டின் லூத்தரோட மனைவி ஒரு பெரிய நல்ல ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஒரு மனைவி. அவன் போய் சொல்றாரு, செத்துருவோம் போல பயமா இருக்குதுன்ற மனைவி பார்த்துக்கிட்டே இருந்தான். யாருன்னா ஒருத்தவங்க அந்த நாட்கள் ரோம்ல செத்துட்டாங்கன்னா கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுப்பாங்க. கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டா நினைக்கிறவங்க அந்த சாவு போய் பார்ப்பாங்க. இப்ப மார்ட்டின் லூத்தரோட மனைவி என்ன செய்யறாங்கன்னா ஒரு கருப்பு கலருடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வீட்டு ரூம்ல போயிட்டு ஒப்பாரி வச்சு என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க. எதுக்கு அழுகுறாங்க, எப்படி அழுகுறாங்க சொல்றாங்க. எப்படி அழுதாங்க, சொன்ன வார்த்தை எப்படின்னா, இயேசுவே நீ செத்து போன தெய்வம், 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 இப்படி சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. யாரு, மார்ட்டின் லூத்தரோட மனைவி. அவன் நேரா வந்தா, பைத்தியக்காரி, இயேசு எங்கடி செத்து போன தெய்வம், இயேசு உயிரோட இருக்கிற தெய்வம். அதேதான் மனசா நானும் சொல்றேன். ஏன் மரண பயத்தை கண்டு அஞ்சறிங்க, இயேசு உயிரோட தானே இருக்கிறாரு, இயேசு உயிரோட தானே இருக்கிறாரு. செத்து போன தெய்வமா நீங்க யாருக்கிட்டு பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்பதான் அவருக்கே நினைவு வருதான், ஆமா நம்ம இயேசு என்னதான் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் தைரியம் வந்து அவரை கோர்ட்டெல்லாம் கொண்டு போய் நிக்க வச்சு, அவர் மேல யாரும் கை போட முடியல, கோர்ட்ல நிக்க வச்சு வாதாடி ஜெயித்த பிறகுதான் ரோமன் கேத்தலிக்ல இருந்து எது பிரிஞ்சது, புரோட்டஸ்டன்ட் வந்தாங்க. இதெல்லாம் சரித்திரம், நல்லா புரிஞ்சுக்க. மறுபடியும் ஒரு ஆவிக்குரிய நிலையை கர்த்தர் கொண்டு வந்தா கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, பாருங்க, அவ்வளவு பெரிய மார்ட்டின் லூத்தருக்கே என்ன இல்லாம போயிடுச்சு. கடைசியில பயம் வரும்போது விசுவாசம் இல்லாம போயிட்டு இயேசு செத்து போனதே கண்டிப்பா. ஏன் நல்ல கவனிங்க, பிசாசு ஏன் நமக்கு சோதனை கொடுக்குறான்? கிறிஸ்தவங்க இப்போ ஆவிக்குரிய ஜீவத்தில் வந்துட்டு எல்லாருமே நான் கேட்கிற ஒரு காரியம், எத்தனை பேர் அப்படியே மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட காணப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? உண்மையா சொல்லுங்க, கண்டிப்பா இருக்க. ஏதோ ஒரு விதத்துல ஒரு கலக்கத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆண்டவரை ஆராதிப்பீங்க, நல்லா ஜெபிப்பீங்க, பைபிள் படிப்பீங்க. ஆனா ஏதோ ஒன்று உங்க உள்ளத்தை உருகுலைச்சுக்கிட்டு இருக்கும், ஏதோ ஒண்ணு உங்களை கடைக்கிட்டு இருக்கும், ஏதோ ஒண்ணு உங்களை பயமுறுத்திட்டு இருக்கும். நான் நல்லா சொல்றேன், கவனிங்க, கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிறதால நீங்க ஒரு நல்ல விசுவாசி, நீங்க நல்ல விசுவாசி. ஏன் தெரியுமா? சாத்தான், நல்ல கவனிங்க, இயேசு மேல பக்தியா இருக்கிறவங்கள மட்டும் செய்ய மாட்டான். ஆனா பக்தியோடு இருக்கிறாங்க பாத்தீங்களா, இயேசுவுக்காக வாழ்றாங்க பாத்தீங்களா,
இயேசுவுக்காக தான் நான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட பிள்ளைங்களை சாத்தான் சோதிப்பான், கண்டிப்பா சோதிப்பான். அதுலதான் நமக்கு என்ன வருது? பிரச்சனை வருது, போராட்டங்கள் வருது, கலக்கங்கள். பயந்துடக்கூடாது. அதுதான் உனக்கு அப்படியே சூழ்நிலை பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஐயோ என்னதான் ஆக போகுது எதிர்காலன்ற மாதிரி பயம், இதெல்லாம் உங்களை சுத்தி அடிக்கும். இதெல்லாம் யார் உண்டாக்குறான்னு நினைக்கிறீங்க? சாத்தான் உங்க வாழ்க்கையில உண்டாக்குறான். எதுக்கு உண்டாக்குறான் தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ மறந்து விட வேண்டும். இயேசுவை நீ மறந்து விட வேண்டும். அதுக்கு தான் பக்தி உள்ள பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பான். இந்த நேரத்தில் நீங்க என்ன சொல்லணும்? போ அந்த பிரச்சனை நடுவுல ஆண்டவரை பார்த்து சொல்லணும், தேவனே நீர் உயிரோடு இருக்கிறீர். அல்லேலூயா. என் இயேசுவே நீர் உயிரோடு இருக்கிறீர். சாத்தான் கொண்டு வருகிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் சில காலத்திலே முடிந்துவிடும். என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வீரப்பா, நீர் உயிரோடு இருக்கிறீர் என்று யோபுவை போல சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நாட்களே, கொஞ்ச மாதங்களே, கொஞ்ச வருஷத்திலே உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம் வருகிறதே, கட்டாயம் நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கு தாங்க அவன் கொண்டு வரான். கர்த்தர் பிள்ளைங்க நிம்மதியா இருக்க விட மாட்டான், நிம்மதியா இருக்க விட மாட்டான். நீங்க பைபிளை நல்லா பாருங்களேன். வெளிப்படுத்தல் விசேஷத்தை திருப்பிங்க, வெளிப்படுத்தல் விசேஷத்தை திருப்புங்க. அதுல 1ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17-18 படிங்க. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது இயேசு தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். பக்கத்துல என்ன போட்டிருக்குது? ஆமென். விசுவாசிங்க எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. பைபிள் படியே சொல்லுங்க. சத்தமா பைபிள் படியே சத்தமா சொல்லுங்க. பிரதர்சனங்கள சத்தமா சொல்லுங்க. ஆமென். இயேசு சொல்றார் இந்த வார்த்தை, மரித்தேன், சிலுவையில மரித்தேன். நல்ல கவனிங்க. நிறைய விசுவாசிகள் இயேசு சிலுவையில மரித்தார், அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுது? ஆனாலும் இந்த வேர்ட்ஸை மறந்துடக்கூடாது. மரித்தேன். நம்ம இயேசு வெறும் செத்த தெய்வம் மட்டும் அல்ல, அவர் உனக்காக செத்தார், உனக்காக மரணத்தை ருசி பார்த்தார், உண்மைதான். ஆனால் என்ன நடந்தது? இதோ சதா காலங்களிலும் உயிருள்ளவராய் நான் இருக்கிறேன். கைகளை தட்டி நல்ல ஆண்டவருக்கு மகிமையை கொடுப்போம். நல்ல கையை தட்டி உயிரோடு இருக்கிற ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சதா காலங்களிலும் நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல, இதற்கு முன்னால் நடந்த பரிசுத்தவான்களுடைய காலகட்டத்தில் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிக்கும் கர்த்தர் உயிரோடு கூட இருக்க போகிறார். இனி வரப்போகிற நம்முடைய சந்ததியின் சந்ததிக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்க போகிறார், அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக சதா காலங்களிலும். இயேசு சொல்றார், உயிரோடு இருக்க. அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, தேவ புள்ள, இன்னைக்கு ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த பிரச்சனை மாற போதா, மாறாம இருக்க போகுதா? எதன் அடிப்படையில சொல்றீங்க மாற போகுதுன்னு? ஒரே ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உயிரோடு இன்னைக்கும் இருக்கிறேன், நாளைக்கும் இருக்கிறேன். நீ உயிர் இருக்கிற வரைக்கும் இருப்ப. உனக்கு மட்டும் உன் பிள்ளைக்கு நான் உயிரோட இருக்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? கண்டிப்பா சொல்றேன் சிஸ்டர் பிரதர், கவலைப்படாது, கண்ணீர் வடிக்காது, விசுவாச வார்த்தைகளை பேசு. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாருப்பா, எனக்கு அற்புதம் நடக்கும், எனக்கு அதிசயம் நடக்கும், பிரச்சனை மாறும். இதெல்லாம் பிசாசு என்ன செஞ்சிடறான்? மறைச்சிடறான். தெரியுதுங்களா? இயேசு சிலுவையில மரித்தார், சிலுவையில மரித்தார், இது மட்டும் ஓகே. ஆனா உயிரோடு எழுந்தார் என்கிறது என்ன செய்ய போறது இல்லை, நாம நினைவுக்கு வராதபடி அவ்வளவு கலக்கங்களை நம்ம வாழ்க்கையில பிசாசு கொடுக்கிறோம். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை மறக்கும்படி சூழ்நிலை வரும். ஆனால் அடிக்கடி நீங்க அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சத்துருவை மறைக்கிறான் தெரியுமா? அவர் உயிர் தேர்ந்த பின்பு என்ன ஆச்சு பாருங்க. வாசிங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம், மன்னிங்க, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17-18 தான். 18 படிங்க.
மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் நல்ல கவனிங்களேன், நான் இயேசு சொல்றேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். நல்ல கவனிங்க. இப்ப இதுக்கு முன்னாடி இயேசு உயிரோடு இருந்தார்ல, 30 வருஷம் 33 வருஷம் இயேசு இந்த பூமியில வாழ்ந்தார்ல. அப்ப எப்பயாச்சும் நீங்க நல்லா பைபிள் படிக்கும்போது கவனிச்சு பாத்தீங்களா? இந்த வார்த்தை இயேசு சொல்லி இருக்கிறாரா? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் அப்படி எந்த இடத்துலாச்சும் இயேசு சொன்னதை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? பார்த்திருக்க முடியவே முடியாது. பார்த்திருக்க முடியவே முடியாது. அப்படி என்ன அர்த்தம்? இன்னும் இயேசு உயிரோடு இருந்து 33 ஆண்டு ஊழியம் செய்த போது சாத்தானிடத்தில் இருந்து இன்னும் திறவுகோலை வாங்கல இயேசு. நல்லா புரிஞ்சுக்கங்க, திறவுகோல் என்ன செய்யல இயேசு? வாங்கல. அப்போ திறவுகோல், பாதாளத்தினுடைய திறவுகோல் யார் கையில தான் இருந்திருக்குது? சத்தமா சொல்லுங்க, புரிஞ்சவங்க சொல்லுங்க. யார் கையில தான் இருந்திருக்குது? சாத்தானுடைய கையில தான் அந்த திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல். ஏன் பாதாளத்தின் திறவுகோலை ஏன் சாத்தான் கையில எப்படி போச்சு? ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கற்பனைக்கு உட்பட்டு வாழ்ந்திருந்த போது மரணமே இல்லை என்ற நிலையிலே அவங்க வாழ்ந்திருந்தாங்க. என்னைக்கு தேவனுடைய கட்டளையை மீறி பாவம் செய்தார்களோ அன்றைக்கே மரணம் என்ற ஒன்றை சந்திக்க வேண்டும் என்கிற அந்த அதிகாரத்தை சாத்தானிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அந்த அதிகாரம் இப்ப பிசாசு எடுத்துட்டான். இப்போ சாகர மனிதன் எல்லாமே இப்ப எங்கதான் போவோம்? பாவம் செய்து மரிக்கிற ஒவ்வொரு மனிதனும் எங்க போறான்? எங்க போறான்? go to the hell. இங்கிலீஷ்ல ஹெல்னு போட்டிருக்குது, தமிழ்ல பாதாளம் என்று போடப்பட்டிருக்கு. தமிழ் தான் கரெக்டான வார்த்தை, ஏன்னா ஹெல் இனிமே தான் வரப்போகுது. ஆனா தமிழ்ல போட்டிருக்கிற வார்த்தை தான் கரெக்ட். பாதாளம் என்கிற இடத்துக்கு தான் பிசாசு கையில என்னது? பிசாசினுடைய கையில இருந்தது. நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர். ரட்சிக்கப்படாம செத்து போகிற ஒவ்வொரு ஆத்மாவும் எங்க போறாங்க தெரியுமா? அவங்க ஆத்மாவை சொந்தக்காரர் யார் தெரியுமா? அவங்க ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறது யார் தெரியுமா? யார் தெரியுமா? இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசு தருகிற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாமல் சாகிற ஒவ்வொரு ஆத்மாவும் எங்க போது தெரியுமா? பாதாளத்துக்கு போது. அந்த ஆத்மாவை யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா சாத்தான் தான் ஆத்மாவை 100க்கு 100 கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன். இயேசு அதுல வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. சாத்தான் உரிமையோடு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போய் அந்த ஆத்மாவை பாதாளத்துக்குள்ள கொண்டு போய் போட்டு அந்த ஆத்மாவை சித்திரவதை செய்கிறதற்கு மரணத்தின் திறவுகோலை சாத்தான் வைத்திருக்கிறான். அந்த நாட்கள்ல வைத்திருந்தான். ஆனால் இப்பொழுதும் கூட சரி, உன் ஆத்துமா காக்கப்பட்டது என்ன தெரியுமா? இந்த ரகசியம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் எதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்க வரீங்க? எனக்கு வீட்டை கட்டி கொடுக்கணும், நல்லது. எனக்கு குழந்தை பாக்கியை கொடுக்கணும், ரொம்ப நல்லது. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ரொம்ப நல்லது. எனக்கு ஒரு கடன் அடைக்கணும், ரொம்ப நல்லது. எனக்கு வியாதி இருக்குது, சுகமாகணும், ரொம்ப நல்லது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக வந்தவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை இயேசு தாராளமாய் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு நீங்க கடன் அடைக்க மாட்டார் ஆண்டவர். உன் கடன் அடைக்கிறதுக்கு வல்லவர் இயேசு. உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்காம இருக்க மாட்டாரா? 1 இல்ல 10 குழந்தையை கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். உனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்க மாட்டார், உனக்கு பங்களாவே கட்டி கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் செய்வதை யாரும் தடுக்க முடியாது. எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே உனக்கு கொடுப்பார். ஆனால் இதல்ல முக்கியம். இயேசுவை ஏற்றுக்கொண்டது. இயேசுவை எதற்காக நீங்க ஏற்றுக்கொண்டீங்க? ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பாக்கியம் என்ன தெரியுமா? நீ மரித்தால் உன்னுடைய ஆத்துமா உடலில் இருந்து வெளியேறின உடனே அந்த ஆத்துமாவை இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டபடியால், பரிசுத்தமாக்கப்பட்டபடியால் அந்த ஆத்துமாவை தேவனுடைய கண்ட்ரோலுக்குள் வருவதாலே அந்த ஆத்துமா நித்திய ஜீவனுக்கு நேராக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதற்குத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதான் முக்கியம். இதுதான் முக்கியம். இன்னைக்கு புதுசா அநேக ஆத்துமாக்கள் சர்ச்சுக்குள்ள வருவது ஒரு தேவை சந்திக்கப்படணும், அதுக்காக வரீங்க, நல்லது. அந்த தேவை சந்திக்கப்படலன்னா இயேசு விட்டுட்டு போயிடாதீங்க. அதுக்கு கிடையாது இயேசு. உயிர் ஆத்துமாவை பரலோகத்துல கொண்டு போகணும். அதுக்கு அதிகாரம் ஒரே ஒருத்தர் இயேசு கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்குது. அவர் அந்த ரத்தம் சிந்தி அதை வாங்கிட்டார். உயிர் கொடுத்த அந்த அதிகாரத்தை பிசாசு கையில இருந்து வாங்கிட்டார்.
பிசாசானவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்க. எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்க. சீக்கிரம் எடுத்து படிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு நல்ல கவனிங்கம்மா. என்னங்க இப்ப என்னங்க மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவன் போட்டிருக்குது. அப்ப மரணத்துக்கு அதிகாரி யாரு? பிசாசானவன். ஆனா உங்களுடைய மரணத்துக்கு அதிகாரி யாரு? புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவ ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சபையிலே வந்து அன்போடு அவரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, உன்னுடைய மரணத்துக்கு யார் அதிகாரி? தெளிவா சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. உங்க மரணத்துக்கு யாருமா அதிகாரி? உங்க மரணத்துக்கு யாருமா அதிகாரி? நல்லா புரிந்து கொண்டாதான் நீங்க சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவன் மரணத்துக்கு அதிகாரி. உனக்கு மரணம் என்று சரீர மரணம் எல்லாருக்கும் இயற்கையானது. எல்லாரும் ஒரு நாள் மரிக்கும் போது ரட்சிக்கப்பட்ட ஜனத்தினுடைய மரணத்துக்கு அதிகாரி இயேசு கிறிஸ்து. நித்திய ஜீவனுக்கு நேராய் உன்னை கொண்டு சென்று போய் விடுவார். ஆனா ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு மரணத்தின் அதிகாரி யார் தெரியுமா? பிசாசானவன். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன் இன்னைக்கு அலறோம் கதறோம்? ஐயோ என் வீட்டில் ரட்சிக்கப்படும். ஏன் இந்த ஆராதனை நம்ம ஏன் போராடி ஜெபிக்கிறோம்? வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணுமே. ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை தொடுங்க. எங்க கிராமத்துல ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை தொடுங்க. எங்க தேசத்துல ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை தொடுங்க. மாவட்டத்தில் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை தொடுங்க. என் நண்பர்கள் ரட்சிக்கப்படாதவர்களை தொடுங்க. ஏன் நாம போராடி கத்தி கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறோம்? அவர்களுக்கு மரணம் என்று நேரிட்டால் ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஆத்துமாவுக்கு மரணத்துக்கு அதிகாரி யார் தெரியுமா? பிசாசானவன். அந்த பிசாசு என்ன செய்யுமா? ரட்சிக்கப்படாத ஆத்துமாவை பாதாளத்துக்கு நேரா கொண்டு போய் அங்கே போடப்பட்டு சித்திரவாதை அனுபவிக்கும்படி பிசாசு அந்த காரியத்தை செய்யுமா. அதான் தேவ ஜனங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிங்க. ஏன் ஆத்துமாக்களுக்காக நம்ம அழுது ஜெபிக்கணும்? அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா மறுபடியும் திரும்பி வரவே முடியும். ஒரு சுடுகாய கையில பட்டுச்சு, 20 நாள் ஆகுன்றாங்க. இல்லையா வேதனையா 20 நாளும் சகிச்சுக்கிட்டு இருக்கும். பாதாளத்துக்கு போறோம் அப்படி கிடையாது. போனதுதான் வெளியே வரவே முடியாது, வரவே முடியாது. இதெல்லாம் என் மனசுல பாரம் கொண்டதாலதான் ஜபம்தான் நம்ம வாழ்க்கை, ஆத்தும ஆதாயம் தான் நம்முடைய பணி. அப்படின்னு தான் நான் ஊழியத்துக்கே வந்தேன். எந்த நோக்கமும் கிடையாது. அதான் கத்தர் ஆத்துமாக்களை கத்தர் கொடுத்தேன். கத்தர் கிருபையில 300 ஆத்துமாக்கள் சபையில் இருக்கிறாங்க. கைக உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. மாறும். நரகத்துக்கு ஜனங்க போகக்கூடாது, பாதாளத்துக்கு ஜனங்க போகக்கூடாது. இந்த பேர்டன் அளவுக்கு கத்தர் தருவாரா? ஒரு பாஸ்டருக்கு மட்டுமல்ல, எல்லா கத்தர் பிள்ளைகளுக்கும் இந்த பாரத்தை கத்தர் தரணும். இந்த பாரம் கொடுத்துட்டாருமா போதுங்க. நரகத்தின் பாதாளத்தினுடைய வல்லமையை கத்தர் காமிச்சா போதும். சாத்தானுடைய கிரியைகளை கத்தர் காமிச்சா போதும். ஒவ்வொரு மனிதனுக்காக நீங்க அழுது புலம்பாக வைப்பீங்க. அழணும், விட்டுறாதீங்க. உங்க வீட்டில் இருக்க ஒரு ஆளே விட்டுறாதீங்க. முட்டி எவ்வளவு தேய முடியுமோ, எவ்வளவு போராட முடியுமோ. அது ஏன் தெரியுமா? அவ்வளவு சீக்கிரத்துல கத்தர் அவங்க விடுவிக்க முடியல. நமக்கு முதல்ல ஜெபம் கம்மியா இருக்குது. ஏன்னா சாத்தான் அவ்வளவு சுலபத்துல என்ன செய்ய மாட்டான், ஆத்மா விட மாட்டான். பயங்கரமான ஒரு வெறி பிடிச்சவன் பிசாசு. ஏன்னா அவன் எங்க போறான்? கடைசி எங்க போறான்? அவன் நரகத்துக்கு போகிறான். நரகத்துக்கு போகிறான். அந்த நரகத்துக்கு அவன் போக போறதுனால தான் பாவத்தை ஜனங்களை செய்ய வைத்து இந்த சுவிசேஷத்தை ஜனங்க கேட்காதபடிக்கு அவர்களை திசை திருப்பி இயேசுனா என்னமோ ஒரு போர்ன்ற மாதிரி காமிச்சு, பாவ மன்னிப்புலாம் சும்மா விளையாட்டு மாதிரி காமிச்சு, அப்படியே இது என்னமோ பெரிய ஒரு எப்படி சொல்றது ஆபத்தான ஒரு இடம் அப்படின்ற மாதிரி துன்மார்க்கர்களுக்கு காமிச்சு, இங்க வந்தா சந்தோஷமா இருக்க முடியாது, சமாதானமா இருக்க முடியாது, ஏன்னா பாவம் செய்ய முடியாது. அந்த மாதிரி நீ நல்ல ஜாலியா இரு, உலகத்தை சபைக்குள்ள வந்துடாத, நல்ல ஜாலியா இரு அப்படின்னு பாவத்தை
பாவத்தை செய்ய வைத்து 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 கடைசியை செத்த பிறகு சொல்லுவான், உன்னை சபைக்கு அனுப்பாம இருந்ததுக்கு நோக்கம் என்ன தெரியுமா ராஜா? உன்னை சபைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி உன் வாயாலேயே சர்ச்சை கிண்டல் பண்ண வச்சு, உன் வாயாலேயே பாஸ்டரை கிண்டல் பண்ண வச்சு, உன் வாயாலேயே சபையாரை கிண்டல் பண்ண வச்சு, உன் வாயாலேயே சபனா போருன்னு சொல்ல வச்சதுக்கு காரணம் தெரியுமா? நீங்க இந்த நரகத்துல வந்து என் கூட இருக்கணும்னு சொல்றதால தான்டா உனக்குள்ள பூந்து நான் கிரியை செய்தேன். பாதாளத்துக்கு போகும்போது தான் ஜனங்க அழுவாங்க. ஐயோ அவ்வளோ தவறு பண்ணிட்டேன். பாதாளத்திலிருந்து கூப்பிடுவாங்களாம், இயேசுவே நான் காப்பாத்துங்க காப்பாத்துங்க. யாரும் ஒண்ணும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட இடம் தான் பாதாளம், நரகம். அதான் கர்த்தர் பிள்ளைகளை எவ்வளவு பெரிய நன்மை செய்றீங்க தெரியுமா? ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள கொண்டு நடத்துறது, அவங்க கர்த்தருக்குள்ளாக ஞானசானம் எடுக்க வச்சு அவங்க பரிசுத்த ஆவி அபிஷேகத்துக்குள் நடத்துறது, இதெல்லாம் செய்து இயேசுவின் பார்வையில பெரிய காரியம். ஏன்னா அந்த சாவியை கர்த்தர் என்ன செய்தார்? பிடிக்கிட்டு பாதாளத்தினுடைய திறவுகோல் என்ன செஞ்சிருக்கிறான்? சாத்தான் வைத்திருந்தான். அவர் மரித்து பாருங்க, வெள்ளிக்கிழமை மரிச்சாரு, வெள்ளிக்கிழமை மரிச்சார். சனிக்கிழமை ஒரு கேப் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தானே இயேசு உயிரோடு இருந்தாரு. சனிக்கிழமை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நேரா போனார் பாதாளத்துக்குள்ள, சாத்தானோட கழுத்து மேல காலை வச்சார். காலை வச்சு இனி ஜனங்க பாவம் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் செத்து போற அத்தனை ஆத்துமாவையும் பாதாளத்துக்குள்ள கொண்டு வந்தனர் சாத்தானே. ஆனால் இனிமேல் இதோ பார், ஒவ்வொரு மனிதனுக்காகவும் பாவமே செய்யாத இரண்டாவது ஆதாமாக நான் இந்த பூமியில பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து, இதோ என் உயிரை நான் பிதாவுக்கு ரத்தத்தை சிந்தின போது என் ரத்தம் பரிசுத்தமான ரத்தமா இருந்ததாலே பிதாவாகிய தேவன் அக்செப்ட் பண்ணி கொண்டாரு. இனிமேல் எந்த ஜனமும் என்னை விசுவாசிக்கும் போது இந்த பாதாளத்துக்கு அவர்கள் வர முடியாது. இனிமேல் கீ என்னுடையதான்னு சொல்லி அந்த சாவி என்ன செஞ்சிட்டார்? ஆண்டவர் சாத்தான் கையிலிருந்து வாங்கிட்டார். ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்றதை நாம பார்க்கிறோம். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். வாங்கிட்டானா சாத்தான் கையில இருந்து? திறவுகோல் யார் கையில இருக்குது? சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா கிட்ட தான் இருக்குது. ஆமென். அதனால்தான் திறவுகோல் இயேசு கிட்ட போயிட்டாலும், இயேசு இல்லாம ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்மா இறந்தாலும் எங்க போகுது? யார் அதிகாரி? சாத்தான் அதிகாரி, கூட்டு போயிடுவான். ஆனா இயேசு ஏற்றுக்கொண்டா இப்ப திறவுகோல் உள்ளவருக்கு நம்ம சொந்தமாயிட்டோம். நான் சொல்றது புரியுதுங்களா? பாதாளத்துக்கு போக மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பாதாளம் இல்லைங்க. இதாங்க இயேசு ஏற்றுக்கொண்டதுக்கு பெரிய பாக்கியம். நமக்கு பாதாளம் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். ஆமென். அப்ப நல்ல கவனிங்க. இந்த பிசாசு வந்து நீங்க பார்க்கும்போது பிரச்சனைகள் வருவது, போராட்டம் வந்து பிசாசு கொடுக்குறான். அதனால நீங்க வந்து கூட புரிஞ்சுக்கணும். ஒரு முறை பாஸ்டர் அம்மா கீழே வலிக்கு விழுவாங்க. வலிக்கு விழுந்தாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒருத்தவங்களுக்கு ஜெபம் பண்றோம். அப்போ அந்த ஆவி சொல்லுது, அடியே உன் காலை எத்தனை முறை உடைச்சாலும் நீ என்னை இப்பயும் தொத்தவாடி வரன்னு கேள்வி. ஆனா நடக்கிறது என்ன? ஏதோ ஒரு வலிக்கு விழுந்தது போலதான் தெரியுது, ஏதோ தட்டி விழுந்தது போலதான் தெரியுது. ஆனா அப்படி விழுந்து கால் உடைஞ்சு அந்த அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவ்வளவு கியூரிட்டியா சொல்லுது, உன் காலை எத்தனை முறை நான் உடைக்கிறேன், ஆனா கூட நீ என்ன தொத்தினே இருக்கிறியே, திமுறாடி. உங்களுக்கு தெரியுமா? சாத்தான் அவ்வளவு அழகா தெரிஞ்சு வச்சுக்கிறான் பாரு, நம்மளை எங்க தட்டி தடுமாற வைக்கணும். இது எப்படி ஆவிக்குரிய ரீதியில பார்த்தா எப்படி இருக்குது? பயங்கர ஸ்பிரிச்சுவல் போராட்டம். நேற்று என் கூட பிரயாணம் பண்ணி கொண்டு பார்த்து ஜீவரத்தனம் வந்தார். அவர் சொல்ற, ஜனங்கள்லாம் கர்த்தருக்கு என்ன செய்யறாங்கன்னா வாக்கு பண்ணாங்க. அப்படி வாக்கு பண்ணும்போது பார்த்தா ஜனங்கள்லாம் வாக்கு பண்ணவங்களாம் அப்படியே ஆலயம் கட்டுறாரு. அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படி நிக்கிறாங்க. சரியா மூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குது. போன ஆலயம் கட்டும் போது நல்லா செய்யறாங்க. அப்ப நல்லா கவனிங்க, எவ்வளவு ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியம் அது மேட்டர் உள்ள அடங்கிட்டு. ஆனா இந்த முறை பார்த்தா ஜனங்க ஸ்ட்ரகிள் ஆகி நிக்கிறாங்க. சுறுசுறுப்பு வர மாட்டேங்குது, ஓட முடியல. அப்போ ஒரு நாள் உபவாச ஜெபத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பிரதர் நல்ல முழங்கால நல்ல தேவனோடு உறவாடுறவர், சபையில் ஆண்டவர் ரொம்ப அன்பு வைத்தவர், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரா. ஒரு அசுத்த ஆவி அந்த கிரவுண்ட், அந்த வாங்கப்பட்ட அந்த கிரவுண்ட்ல கட்டணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா முடியல, ஜனங்கள்லாம் அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ல நிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த ஆவி வந்து அவர் முன்னாடி வந்து சொல்லுதான், இந்த ஆலயம் கட்டுறதுக்கு வாக்கு பண்ணாங்க, கொடுக்க விட்டுருவானா அப்படின்னு தான். அந்த ஆவி என்ன சொல்லுதான்,
ஆலயம் கட்டுறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆலயம் நான் ஒண்ணும் பண்ணல. ஆனா இப்ப ரெண்டாவது ஒரு ஆலயம் கட்டி நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு ஜனங்களை நான் கொடுக்க விட்டுருவானா அப்படின்னு அந்த ஆவி என்ன செய்யலாம்? அவ்வளவு கியூரிட்டியா வந்து அந்த ஆவி பேசணும். அந்த ஜெபம் முடிந்த பின்பு பாஸ்டர் சொல்ற, பாஸ்டர் இது ஒரு அசுத்த ஆவி, ஜனங்க கிடையாது. ஜனங்க வந்து கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா அப்படி ஒரு ஆவியை கொடுத்து கிரியேட் பண்றது யாரு? தெரியுதா உங்களுக்கு? தசமபாகம் கட் பண்றது, கர்த்தருக்கு கொடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் ஒரு தரித்திர பிடிச்ச ஆவி. இதுக்கு இடம் கொடுத்துட்டு இது என்ன செய்யும்? உங்க மைண்ட்ல வேலை செய்யும். கர்த்தருக்கு கொடுக்காத, கர்த்தருக்கு செய்யாது. ஏன்னா உன்னை தரித்திரத்துக்குள்ளே வைக்கணும். ஆனா உனக்கு அது ஒண்ணுமே தெரியாது. என்னடா ஒரு ஆவியா? இது எனக்கு தானே சிந்தனை வருது. ஆனா அந்த மாதிரி சிந்தனை வரும் நீ எதிர்த்து நின்று பாரு, உன் உள்ளத்துல இருந்து கர்த்தருக்கு கொடுக்கணும்ன்ற புத்தி எண்ணம் வந்துடும். என்ன வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரு? உங்களை ஆசீர்வதிச்சிருவாங்க. சாத்தானுக்கு நல்லா தெரியும். அந்த ஆவி வந்து சொல்லலாம், கொடுக்க விட மாட்டேன். அவன் மைண்டுக்குள்ளலாம் புகுந்து கட் பண்ணுவேன், கொடுக்க விட மாட்டேன். அப்ப இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஆவியை கட்டி ஜெபிக்கிறாங்க. அந்த வெளிப்பாடு கொடுத்ததும் கர்த்தர் தான். கையை வைத்தாலே இல்லையா சொல்லுவோம், அந்த வெளிப்பாடு கொடுத்ததும் கர்த்தர் தான். அப்ப ஜெபம் பண்ணணும். ஆமென். அப்பதான் நானும் யோசிச்சேன், இப்ப நம்ம ஆளுக்கு அதுவும் ஒரு பக்கம், நம்ம ஆளும் கிடையாது எனக்கு தெரியும். ஆனா சின்சியரா கொஞ்சம் எனக்கு அந்த இணையம் வந்தது. அப்போ இங்கேயும் கிளியர் செய்யுது என்னதான்? ஸ்பிரிட்டுக்கு தான். ஆமென். நிச்சயம் சொல்றேன், இதெல்லாம் கட்டி நாம ஜெபிக்கும் போது கண்டிப்பா சபையார் எல்லாம் தேவனுக்காக எழுப்ப ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே சரி, தேவனுக்கு அப்படி வார்த்தைக்கு அகைன்ஸ்டா நாம ஒண்ணு செய்யறோம்னா அது சாத்தானுடைய ஆவி என்பதை நாம புரிந்து கொள்ளணும். ஆனா நமக்கு தெரியாது. ஆமென். அது செய்யப்படும். ஆனா இப்படி பிசாசு கிரியை செய்யறதுனால எப்படி பாஸ்டர் ஜெயிக்கிறது? நல்ல கவனிங்க. எப்பவுமே சாத்தானை வந்து ஒரு பெரிய ஒரு ஆளா நீங்க பாத்திரக்கூடாது. சாத்தானை எப்படி பாத்திரக்கூடாது? ஐயோ இன்னைக்கு சர்ச்சில் இருக்க ஜனங்க எல்லாம் இயேசுக்கு பயப்படுறாங்களே இல்லையோ? யாருக்கு பயப்படுறாங்க சொல்லுங்க? பிசாசுக்கு பயப்படுறாங்க. சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமா நல்ல நல்ல ஆண்டவர் ஆராதித்து உனக்கு எவ்வளவு நன்மை செய்தாரு அந்த நினைச்சு வந்து ஆராதிக்க வாங்க சிஸ்டர் பிரதர்னா இது கிடையாது. சர்ச்சுக்கு எதுக்கு வந்தோம்? ராமேஸ்வரம் சர்ச்சுக்கு ஒழுங்கா போ. சர்ச்சுக்கு நீ வரலன்னா சாத்தா உனக்கு ஆக்சிடென்ட் பண்ணிடுவான். ஐயோ அதுக்கு நான் வந்துடுறேன். அப்ப யாருக்கு பயப்படுறாங்க? தெரியுதா உங்களுக்கு? கவனிங்க. சாத்தான் ஒரு சாதாரண பலவீனம் உள்ள வந்தான். அது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென். சாத்தான் யாரு? பலவீனம் உள்ளவன். அவனை ரொம்ப தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடாதீங்க. அவனுடைய பிரச்சனைகளை பற்றி பேசிக்கொண்டு இருக்காதீங்க. வேதத்துல பார்க்கிறோம், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை இயேசு வாங்கிட்டார். இப்ப இயேசு வாங்கின இயேசு என்ன செய்யறாருன்னா, வெளிப்படுத்தல் விசேஷத்தை நம்ம பார்க்கும்போது 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 20 தானே கடைசியா முடிச்சிடலாம். 20ஆம் அதிகாரம் 1-2 படிங்க, டக்குன்னு படிங்க பார்க்கலாம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையில பிடித்துக் கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். நல்லா கவனிங்க, போதும் அதுலயே வைங்கம்மா, ஒன்றிலே வைங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலை யாரு வாங்கிட்டா? சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு பிசாசு கையில இருந்து வாங்கிட்டாரு. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப வாங்கின இயேசு என்ன செய்யறாருன்னா, சாத்தானை கட்டி போடுறதுக்கு ஒரே ஒரு தூதன் கையில கொடுத்து அனுப்புறாரு. எதை? பாதாளத்தின் திறவுகோலை. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுன்னு வாங்க. ஒரே ஒரு தூதன் தான். பரலோகத்துல எத்தனை தூதர்கள் இருக்கிறாங்க? 1000-10000 தூதர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு தூதன் வந்து சாத்தானை பிடிக்கிறான். அப்ப சாத்தான் பலமுள்ளவன பலவீனமானவனா? நல்லா புரிஞ்சுங்க, பலவீனமானவன் சாத்தான். அந்த ஒரு தூதன் இறங்கி வந்து என்ன பண்றான்? அவனை சங்கிலி போட்டு கட்டுறான். புரியுதுங்களா? 10,000 தூதர்கள் இறங்கி வரல, ஐயோ சாத்தா ரொம்ப பெரியவன்டா, எப்பா சாத்தா ரொம்ப பெரியவன்பா அப்படின்னு ஒண்ணு சொல்லல. ஒரே ஒரு தூதன் இறங்கி வந்து அந்த சாத்தான், அந்த பாம்பு, எதை? பாம்பு. நல்லா புரிஞ்சுங்க, பாம்பு தான் சாத்தானே. ஆமென். இந்த பாம்பு குமுறது, பாம்பு குத்து போனது எல்லாம் எதனா அறிக்கையிடாத பாவம் வந்து அறிக்கையிடுங்க, சுத்தமாக்கிங்க. பாம்பு வழிபாடு பயங்கரமான ஒரு சாத்தான் வழிபாடு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. புரியுதுங்களா? அந்த பாம்பை பிடிச்சி என்ன செய்யறான் பிசாசு? சங்கிலியில போட்டு கட்டிடுறான். கட்டிட்டு அதுக்கு பிறகு என்னது? 1000 எத்தனை வருஷம் கட்டி வைக்கிறான்? 1000 வருஷம் கட்டி வைக்கிறான். யார? சாத்தான. அப்போ ஒரு சாதாரண தூதனுடைய பலத்திலேயே சாத்தான் என்ன செஞ்சிடறான்? கட்டோட. புரியுதா? சாத்தானை பத்தி நீங்க என்ன செய்யக்கூடாது பார்த்து.
அப்படியே ரொம்ப ஐயோ அந்த கனவு பாஸ்டர், அப்படி பண்ணா பாஸ்டர், இப்படி வருது பாஸ்டர், இப்படி வருது பாஸ்டர், ஏன் அப்படி கொடுக்கதான் செய்வான். நீங்க என்ன செய்யணும்? ஆட சாத்தானே, பலவீனமான பிசாசே, என்னைய கட்ட வர நீ, உன்னை கட்டடா இயேசு நாமத்துல சொல்லி, இயேசுவோட பவர்ஃபுல் நாமத்தை சொல்லி அவனை கட்டி போடு, அடங்கி போறத நீங்க பாப்பீங்க. சாத்தானை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஒரு சர்ச்சில் சாத்தானோட ட்ரெஸ் ஒரு நாடகத்துக்கு ஒருத்தர் சாத்தான் ட்ரெஸ் போட்டு போற, நடுவில் கார் பஞ்சர் ஆயிடுச்சு, சர்ச்சில் உபதேசம் நடந்துகிட்டு இருந்த மாதிரி. அன்னைக்கு சாத்தானை பத்தி தான் பிரசங்கம், சாத்தானை பத்தி பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. நேரம் அந்த சாத்தான் ட்ரெஸ் போட்ட ஒரு சர்ச்சுக்குள்ள வந்துட்டாரு. வந்த உடனே ஜனங்க எல்லாரும் சாத்தான் ட்ரெஸ் போட்டவரை பார்த்த உடனே சாத்தான் தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? சர்ச்சில் இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்கணும்? இயேசு நாமத்துல போ பிசாசு தோத்திருக்கணும்ல. எல்லாரும் அங்கே இங்கே ஓடுறாங்க. ஐயோ சாத்தான் வந்துட்டான், சாத்தான் வந்துட்டான், சாத்தான் வந்துட்டான், சாத்தான் வந்துட்டான், எல்லாரும் ஓடுறாங்க. ஒரு ஆயா என்ன செய்யுது? கடற்கடை போய் அவர் சாத்தானோட காலை பிடிச்சி, ட்ரெஸ் போட்டு காலை பிடிச்சி, சாத்தானே நான் உன்னுடைய மகன், நான் சர்ச்சைக்கு சும்மா வந்திருந்தாங்க, ஆனா செய்ததெல்லாம் உன் வேலைதான், தெரியல சாத்தானே, உனக்கு தெரியல, என்னை விட்டு சாத்தானே, என்ன ஒண்ணும் பண்ணாத. அவருக்கு ஒண்ணும் இதை கைட்டவும் முடியாது, எல்லாமே செட்டிங்ஸ்ல இருக்குது. எல்லாம் அங்கே இங்கே ஓடுறாங்க. கடைசியில் சர்ச்சை காலி ஆயிடுச்சு, பாஸ்டர் படம் தான் இருக்குது. கடைசியில் அங்கே போய் பானா அந்த அவர் சொல்றாரு, சாத்தான் போட்டு பேச நான் நாடகம் நடிக்கிறதுக்காக போட்டோம். எல்லாருமே சாத்தான் நினைச்சு என்ன பண்றாங்கன்னா அவர் சொல்ற விசுவாசிகளான எப்படி இருக்கிறாங்க. நிறைய பேர் கர்த்தருக்கு பயப்படுறாங்களே, இல்லை யாரும் பயப்படுறாங்க? நீங்க எப்படி? சாத்தான் உள்ள வரட்டும், என்ன பண்ணீங்க? எத்தனை பேர் இயேசு நாமத்தில் போ சாத்தானே வந்தாதான் தெரியும். அல்லேலூயா. சரி, ஆனா நம்ம ஆளுங்களாம் சொல்ற பவரா இருக்கணும். அல்லேலூயா. கனவு அது இது கனவு பயந்துட்டு இருக்க கூடாது. கனவுகள் எல்லாம் இயேசு நாமத்துல அழைத்து போடுறேன். பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் சூனியம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு, ஐயோ எனக்கு எலுமிச்சை பழம் வைக்கிறேன்றான், எனக்கு அதை வைக்கிறேன்றான். வச்சானா சூனியம் வச்சானா, எலுமிச்சை பழம் வச்சானா, தகுதி வச்சானா, மாந்திரிகம் வச்சானா, என்னங்க? பயப்படக்கூடாது. உலகத்தில் இருக்கிற அவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தில்லா இருக்கணும் ஆட்கள். சாத்தானை கண்டு பயப்படக்கூடாது. ஒரே ஒருத்தர் கட்டி போறோம். கவனிங்க, 1000 வருஷம் அரசாட்சி இந்த பூமியில நம்ம தான் அரசாங்க போறோம், நம்ம தான் காட்சி செய்ய போறோம். இயேசு தான் தலைவராக இருக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த 1000 வருஷம் எப்படி தான் இருக்கும்? நல்லா கவனிங்க. அவ்வளவு அருமையா இருக்கும். பாவம் இருக்காது, அநீதி இருக்காது, அக்கிரமம் இருக்காது, அநியாயம் இருக்காது. 1000 வருடம் இந்த பூமியில தான் நம்ம அரசாளும். அதுக்கப்புறம் தான் பரலோகத்துக்கு நித்தியத்தை அனுபவிக்க போவோம். இந்த பூமியில ஏன் அரசாள்வார்? ஏன் அந்த 1000 வருஷத்துக்கு பாவம் இருக்காது, அநீதி இருக்காது, அக்கிரமம் இருக்காது, அநியாயம் இருக்காது? சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் சாத்தான்றீங்க, அதுக்கப்புறம் சொல்ல மாட்டீங்களே கர்த்தர் பரிசுத்தர். ஏன் ஏன் தீங்கு விளைவிக்கிற தீங்கும் அநீதி அக்கிரம் விளைவிக்கிறது யாரு? அவனை கட்டி போட்ட பிறகு இந்த பூமியை அவன் என்ன செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியும். அப்ப அந்த ஆட்சி எப்படி யோசிச்சு பாருங்க. அவ்வளவு சமாதானமா சந்தோஷமா இருக்கும் பூமியின் ஆட்சி. புரியுதுங்களா? பிறகு 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவனை கைக்கு விடுவார். அது வேற அப்புறம் பார்க்கணும். அப்ப நல்லா கவனிக்க. அப்போ பிரச்சனைகளே யார்தான்? சாத்தான். இந்த சாத்தான் கொண்டு வருகிற பிரச்சனைக்கு நடுவில் என்ன செய்யணும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும்? தைரியமா நீங்க பிசாசை பார்த்து பேசணும், பிரச்சனைகளை பார்த்து பேசணும். எல்லாவற்றையும் கட்ட சரி செய்து உங்கள் பிராபலத்துக்கு ஒரு முடிவை கத்தர் கொடுத்து அதை நன்மையாக முடிய செய்யணும். இந்த பூமியில பரலோகத்துக்கு போனா நம்ம விசுவாசிக்க வேண்டாம். 1000 வருஷம் அரசாட்சி நமக்கு விசுவாசம் வேண்டாம். இந்த பூமியில வாழ்ந்த இந்த 100 ஆண்டு காலத்துல தான் நம்ம விசுவாசிக்கக்கூடியவர்களா இருக்கும். ஆமென். விசுவாசிச்சு சாத்தான ஓட ஓட என்ன செய்யணும்? நீங்க விரட்டி அடிக்கணும். விசுவாசத்தை பார்த்தா சாத்தான் மிரளணும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா நீங்க இருக்கணும். எல்லாம் எழுந்து நிக்கலாமா? எல்லாம் எழுந்து நிற்போமா? ஹalleluya, ஹalleluya. Thank you Lord Jesus. எல்லாருமாய் ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya கீபோர்டு கொஞ்சம் போட்டு விடுங்க. ஹalleluya. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர்,
ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீர சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீர சமாதான காரணரே. என்னை எல்லாரும் ஆமென். அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆமென். ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த சாத்தானை ஜெயித்தீரே. கைதட்டி ஹalleluya 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 ஹalleluya. சொல்லுங்க எல்லாரும் பாருங்க ஹalleluya. Thank you Lord. Amen 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 amen. Hallelujah. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. உயிரோடு இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, உயிரோடு இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். எல்லா கையை தட்டி உயிரோடு இருக்கிறவருடைய தெய்வத்தை போராட்ட பிரச்சனைகளை கண்டு கலங்கி போய் நிற்கிறியம்மா, கலங்கி போய் நிற்கிறியம்மா. என்ன சொல்றேன், யோபு போல உனக்கு பிரச்சனை வரலப்பா, பிரச்சனை வரல. ஆனா அப்படி பிரச்சனையை சந்தித்த அந்த மனுஷன் சொல்றாங்க, என்னை பெருமையோடு இருக்கிறார். ப்ராப்ளம் எல்லாம் மாறிச்சிங்க. இந்த வார்த்தையை சொன்னதால ப்ராப்ளம் எல்லாம் மாறிச்சிங்க. என் பிரதர் சிஸ்டர் நீங்களும் சொல்லக்கூடாது. கர்த்தரை விசுவாசித்து இந்த வார்த்தையை நீங்களும் சொல்லலாமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிற எல்லாம் சொல்லுங்க, வாய் தந்து சொல்லுங்க, எல்லா வாய் தந்து சொல்லு. உன் வார்த்தையை சாத்தான் பார்க்கட்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் பிரச்சனைகள் நடுவிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இழந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வேன். நல்ல கையை தட்டி விசுவாசத்தோடு, ஏன்னா இழந்ததெல்லாம் மறுபடியும் பெற்றுக் கொள்வேன். எல்லாவற்றையும் இயேசு எனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். என் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். ஏனால் என்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் உயிரோடு நிச்சயமாக உங்களை தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி நன்மை செய்து இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்கு என்னை காண்பதில்லை என்றது போல பிரச்சனையே, அந்த பிரச்சனையை நீ தேடி பார்த்தா கூட கிடைக்க போறதில்லை. அப்படி கத்த செய்ய போறது சிஸ்டர். ஒவ்வொரு நாளும் வாய்த்தது சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். நிச்சயம் சொல்றேன், கர்த்தர் மகிமையான இடத்துல உங்களை கொண்டு வந்து வைக்க போறார். விசுவாச வார்த்தைகளை பேசுங்க, வார்த்தைகளில கவனமா இருங்க, அலட்சியமா எதையும் பேசாதீங்க. நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுங்க, வேத வார்த்தைகளை பேசுங்க. பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிப்பீங்க. பிதாவே, அருமையான நேரத்திலும் கிருபையுள்ள வார்த்தைகளை கொடுக்க தேவன் தந்த கிருபையை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகள் பிள்ளைகள் உள்ளத்தை 30, 60, 100 வளர்ந்து சத்துருவாகிய சாத்தான் இந்த வசனத்தை பொறுக்கி போடாதபடி தேவரீர் இவர்கள் உள்ளத்திலே உண்மையும் நன்மையுமா ஏற்றுக்கொண்டு பலன் கொடுக்கட்டும் ராஜா. உணர்வை தரும் அப்பா. அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இதில் வச்சுக்க, வலதுகை தலைமையில் வைங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உண்மை கிருபையா இருக்க கடவுள்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நெருங்கிய ஐக்கியமும் சந்தோஷம், சமாதானம், சுகம், பாதுகாப்பு இயேசு வருகிறவரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென். God bless you sisters, God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்துக்கள். மாலையிலும் ஆராதனை இருக்கிறது. ஆமென். தேவனால் உங்களை நடத்துவாராக.